இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் தனித்து அமர்ந்து உட்கார்ந்து அவருடைய முகத்தை பார்த்து ஆண்டவர் உங்களோடு இடைபடுவதற்கு இடம் கொடுத்து ஆண்டவரிடத்தில் உங்கள் அன்பை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளாத பட்சத்தில், அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளாத பட்சத்தில், தேவ பிரசன்னத்திற்காக இயங்காத பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் மேன்மையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆமென். இன்றைக்கு அறுத்து எறியப்படிய வேண்டிய ஒன்று எது தெரியுமா? சுய திருப்தி. இன்னைக்கு ஆலயத்துக்கு போயிட்டேன், இன்னைக்கு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரனுடைய செய்தியை கேட்டேன், ஆமென், ஜால்ரா போட்டேன், கமெண்ட்ல அவர் போல உண்டா இவர் போல உண்டா அதெல்லாம் எழுதிட்டேன், வேலை முடிஞ்சிருச்சு, என்னைய கர்த்தர் அங்கீகரிச்சிட்டார்னு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அசம்பந்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் தயவா உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கும் கர்த்தருக்கும் தேவன் தன்னுடைய விரலை நீட்டி உங்களோடு இடைபடுவதற்கு, பிரமாணங்களை எழுதுவதற்கு, ஒரு உன்னத அனுபவத்தை உங்கள் மேலே கொடுப்பதற்கு நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த உன்னத அனுபவத்திற்காக நான் காத்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஜப நேரம், தேவனிடத்தில் வேறி விரிந்திருக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு கட்டாயம் தேவை. ஹல்லேலூயா. எத்தனை ஆயிரம் செய்திகளை கேட்டாலும் சரி, தேவனிடத்திலிருந்து நேரடியான ஒரு சத்தத்தை, ஒரு ஆலோசனையை, ஒரு தொடுதலை, ஒரு வெளிப்பாட்டை நீங்கள் பெற்று பாருங்கள், அது மகிமையாக இருக்கும்.